So okay, new project and open பண்ணிக்கலாம். Windows form. Pass button கொடுத்துக்கொள்றேன். Okay. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையானது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதாவது நாங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இதை நான் மல்டி லைனில் விட்டுக்கொள்கிறேன். ஓகே, தென் நான் இந்த ஃபோமோட பேக்ரவுண்டை வந்து அட்ராக்டிவாக வேண்டி கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன் பிளாக்கில். ஓகே, ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் ரெண்டு ஒரு மேலே லேபிள் ஒன்று தேவை. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு விட்டுக்கொள்கிறேன். ஸோ இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஒயிட் ஆக்கிக்கொள்கிறேன். ஸோ அது எங்களுக்கு எப்படி ஷோ ஆகணும் என்றால் பாஸ்வேர்டுன்னு ஷோ ஆகணும். ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து நாங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணோம். ஸோ நாங்கள் இப்போ நார்மலாக இதுக்குள்ள வந்து டைப் பண்ணோம்னா லெட்டர்ஸ் ஆகலும். ஸோ நாங்கள் அதை மாற்றுறதுக்காக வேண்டி பாஸ்வேர்டை மாற்றிக்கொள்கிறேன். அந்த ஸோ இதில் வந்து பாஸ்வேர்ட் சாரில் வந்து நான் ஸ்டார் கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ ஓகே, தென் இதுக்குள்ளே டைப் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி நான் ஃபோன் சைஸையும் கொஞ்சம் பெருசாகிக்கொள்கிறேன் 15ல். ஓகே, தென் எங்களுக்கு இப்போ தேவை இதில் வந்து நாங்கள் நார்மலாக டைப் பண்ணால் பாஸ்வேர்டாக இப்போ ஷோ ஆகும். பட் பாஸ்வேர்டு இந்த ஸ்டாராக வந்து ஷோ ஆகும். பட் எங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு என்னென்னு தெரியாது. ஸோ அதுக்கான ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணலாம் இப்போ. ஸோ உங்களுக்கு தேவையானது நெக்ஸ்ட் செக் பாக்ஸ். ஸோ ஒரு செக் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலரையும் நான் ஒயிட்டாக மாற்றிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்க இந்த பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகணும். ஸோ இதில் நான் அந்த பட்டனுக்கான நேம் வந்து ஷோன்னு கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, தென் நாங்கள் இப்போ இதுக்குள்ளே கோட் பண்ணலாம். ஸோ இஃப் checkbox 1, ஸோ அந்த செக் பாக்ஸுக்கு என்ன நேம்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ checkbox 1 டாட் checked is equal to true நாள். ஸோ இந்த செக் பாக்ஸ் 1 அங்கே இருந்து அடிச்சனான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செக் பாக்ஸுக்கு நாங்கள் கொடுத்துருக்குற நேம், இதுக்கு நாங்கள் கொடுத்துருக்குற நேம் வந்து checkbox 1. ஸோ அந்த நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அதாவது நாங்கள் இவ்வளவு வந்து ட்ரூவாக இருந்தது என்றால், நாங்கள் இதுக்குள்ள இஃப் இது வந்து ட்ரூவாக இருந்தது என்றால் தென் மீன்ஸ் அதான் ட்ரூ என்றால் என்ன நடக்கணும் என்றால் checkbox 1 டாட் யூஸ் சிஸ்டம் பாஸ்வேர்ட் char is equal to true. ஸோ இந்த checkbox 1, ஸோ நாங்கள் இதில் யூஸ் பண்ண checkboxன்னு நேம் தான் checkbox 1. ஸோ அதான் checkbox 1. நாங்கள் இதில் தேவையான நேம் கொடுத்துக்கொள்ளலாம். பட் நான் இதில் இருக்கிற டிஃபால்ட் நேமே யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ checkbox 1. ஸோ இந்த checkbox 1 வந்து உள்ளுக்கு அடிச்சிருக்கிற பாஸ்வேர்டை வந்து ஷோ பண்ணு என்று தான் இதன் அர்த்தம். அப்படி இல்லை என்றால் எல்ஸ் checkbox 1 டாட் யூஸ் சிஸ்டம் பாஸ்வேர்ட் char is equal to false. அப்படி இல்லை என்றால் காட்டாது, இதுதான் இதன் அர்த்தம். ஸோ ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ பாஸ்வேர்டு உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ ஓகே, பட் இப்போ மாடர்ன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐ அண்ட் ஐக்கன் இருக்கும். ஸோ அந்த ஐக்கனை ப்ரெஸ் பண்ணத்தான் இந்த பாஸ்வேர்ட் ஷோ ஆகும். ஸோ அந்த ஐ அண்ட் ஐக்கன் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ டிசைனுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு தேவையானது இப்போ என்னென்றால் இந்த அப்பியரன்ஸ் இந்த ஆப்ஷனில் போய் நார்மலாக வந்து பட்டனாக சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ ஒரு பட்டன் ஆகிட்டுது இது. தென் நாங்கள் இப்போ செய்ய வேண்டியது பேக்ரவுண்ட் இமேஜில் போய் லோக்கல் ரிசோர்ஸ் இம்போர்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி இந்த பட்டன் மேக் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு PNG. ஸோ நீங்கள் இதை தேவைன்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, தென் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த டைலை வந்து ஜூமில் விட்டுக்கொள்கிறேன் செட் ஆகக்கூடிய மாதிரி. தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இந்த ஷோன்றதை வந்து டிலீட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பேஸ் பார் தட்டி விட்டுருங்க. ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு பட்டன் மேக் ஆகிட்டு. பட் இன்னும் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கலர் இருக்குது. ஸோ அதை என்னென்னு இல்லாமல் பண்ணலாம்டா ஃப்ளட் அப்பியரன்ஸில் போய் இந்த பார்டரை வந்து 0 ஆக்கிக்கொள்ளுங்க.
தென் ஃப்ளாட் ஸ்டைலில் போய் ஸ்டாண்டர்ட்னு இருக்கிறத ஃப்ளாட்டில் விட்டுக்கொள்ளுங்க. ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பட்டன் மேக் ஆகிட்டு. ஸோ இந்த பட்டனை கொஞ்சம் சைஸ் பெருசாக்கணுமெண்டா ஸோ இதில் போய் பெருசாகிக்கொள்ளலாம். ஸோ ஓகே, இன்னும் பெருசாக தேவை என்றால் 15. ஓகே, 15 யூஸ் பண்ணிக்கொள்கிறேன்னா. ஓகே, இப்போ ஐ அண்ட் ஐக்கன்னா இது உருவாகிட்டு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. அண்ட் இது போன்ற பலவிதமான வீடியோஸ் தமிழில் வந்து vb.net அண்ட் பலவிதமான லாங்குவேஜஸ் பற்றி லேர்ன் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on my next video. Bye.